ஒவ்வொரு வேலை பருவம் காரணமாக பிள்ளைகளை யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் பிள்ளைங்களுக்கு நம்ம படிக்கும்போது ஒரு கஷ்டப்பட்டப்போ அதே மாதிரி கஷ்டத்தை கொடுக்காது. 2 ரூபா கேட்டால் அம்மா 50 ரூபா கொடுக்குறாங்க, அப்பா 10 ரூபா கொடுக்குறாங்கன்னா அம்மாங்க அதே சாப்பிடுறது அப்படின்னு 50 ரூபா கொடுக்குறாங்க. 50 ரூபாய் ஒரு 8 ரூபா கொடுக்குறாங்க. இதில் 1 நாள் கழிச்சா பிள்ளைங்களை போடாமல் நிறைய போதை பண்ண வாயில நுழைய முடியாத கோடிக்கணக்கு விடுபடுறதுக்கு பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு அது மாதிரி வந்து இப்போ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா முன்னாடி வந்து 500 ரூபா ஃபைன் கட்டினா போதும், 1000 ரூபா ஃபைன் கட்டினா போதும். இப்போ நாங்கள் கேஸ் ஒரு கேஸுக்கு வந்து 15000 ரூபா ஃபைன். ட்ரங்க் அண்ட் போர்டில் வாகனம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா 15000 ரூபா ஃபைன். இப்போ சட்டம் அமல் வந்திருக்கு. இன்னும் இப்போ நாங்கள் போட்டுக்க வழக்கெல்லாம் வந்து 15000 ரூபா ஃபைன் கட்டுற மாதிரி தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் இப்போ வந்து எல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கையில் மிஷின் வச்சுக்கோம், அதில் ப்ரீத்திங் அனாலிசிஸ் மிஷின், அதில் மிஷின் நீங்கள் இது பண்ணீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு இது பண்ணால் 215 பாயிண்ட் இருக்குது. அதில் சொல்லியிருக்கோம் அது நார்மல் மனுஷனுக்கு உண்டான போதையில் இருப்பதுக்கு அப்படின்றது அதை காட்டிடும். அதை வச்சு நாங்கள் வந்து இது பண்ணுறோம். நாளைக்கு போட்டில் அதை நாங்கள் நீங்கள் வாகனத்தில் இருந்து பண்ணி அந்த வாகனத்தை வந்து சீஸ் பண்ணலாம். வாகனத்தில் 2 பாட்டில் இருந்தாலும் அந்த வாகனத்தை சீஸ் பண்ணலாம். கோயிலை வச்சுருந்தீங்கன்னா கோயிலை வச்சு இது பண்ணீங்கன்னா அந்த கடையை சீஸ் கொடுப்போம். வீட்டில் வச்சுருந்தாலே அவங்கள வந்து வழக்கு உண்டான சட்டங்கள்லாம் வந்து ஸ்கூல் பக்கத்தில் வந்து போதைக்குள்ளே எடுத்து வைக்கக்கூடாது. நீங்கள் ஏகப்பட்ட சட்டங்கள் வந்து எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் நாங்கள் போட்ட இடையே வந்து வாகனத்தை மதுபழக்கத்தில் மதுவை ஓட்டிட்டு வாகனத்தை போட்டாங்க. பிள்ளைகள் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணணும். அவ்வளோதான். பிள்ளைகளுக்கு சொல்லிட்டுங்க நமக்கு கிடைக்காம காரணம் நமக்கு கிடைக்கல. இப்போ நம்ம ஈஸியாக கிடைக்கும். அந்த ஒயிட் ஷாப் போகிறதுக்கே வந்து எல்லாம் இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒயிட் ஷாப் அப்பா நிற்காரு, பெரிய பண்ணிக்காரு, சின்ன பண்ணிக்காரு அப்படின்னு போக மாட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது. ரொம்ப இதாகிடுச்சு. அதில் உள்ள போகிறது நம்ம தான் தடுக்க முடியாது. என்னடா அவங்க வா பக்கத்தில் வாங்க பேசுதானே போகும். நம்ம யாரும் பேரண்ட்ஸ் பிள்ளைக்கு பேசுறது காலேஜ் போய் வந்துருக்கா படிச்சாங்க. ஆனால் வந்து அவன் வந்து நிறையா டைம் வந்து படித்தானா இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு வீரை கொடுத்து படித்தானா தெரியும். அப்போ நம்ம பிள்ளைங்க பேசுகிறேன் ஏன் பகுதி மணிக்கு வந்துருக்க சாப்பிட்டே நீ ஏன் முதல்ல வேறுக்கு ஏன் ட்ரெஸ் அழுக்கா இருக்கு இப்படி கேட்டாலே அவன் என்ன ஏதோ புலவடி அப்படின்னு நம்ம கேட்கு. அதனால் பிள்ளைங்களுடைய பேசுங்க. ரொம்ப நாடு அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்பீடான உலகத்தில் வாழ்ந்துருக்கோம். கிடைக்கக்கூடாத எல்லாமே கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். அதுக்கு எல்லாரும் வந்து விளைவிடக்கூடாது, பலியிடாயிடக்கூடாது. ஏன்னா சட்டத்திட்டங்கள் ரொம்ப மோசமாக. ரொம்ப நன்றி.